நான் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் அருள்குமரன். மலேரியா தடை இயக்கத்தில் வைத்திய நிபுணராக கடமையாற்றுகின்றேன். 2012ஆம் ஆண்டிலிருந்து எமது நாட்டில் மலேரியா நோய் இல்லாத ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு WHO உலக சுகாதார திணைக்களம் மலேரியா அற்ற நாடு என சான்றிதழ் வழங்கியிருக்கின்றது. தற்சமயம் எமது நாட்டிற்குள் மலேரியா நோய் பரவுவதில்லை. ஆனால் வெளிநாடுகளிலிருந்து மலேரியா நோய் வருகின்றது. ஆண்டுதோறும் 40 துவக்கம் 50 நோயாளர்கள் இலங்கைக்கு வருகின்றனர். கடந்த வருடம் 42 நோயாளர்கள் இனங்காணப்பட்டார்கள். எங்களுடைய விசேட செய்தி என்னவென்றால், முக்கியமாக தமிழ் ஊடகங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, கடந்த வருடமும் நீங்கள் கன செய்திகளை பிரசுரித்திருக்கிறீர்கள். எமது நாட்டில் தற்சமயம் கூடுதலாக காணப்படுகின்றது. பெரும்பாலான வழிகளை நாங்கள் நிறுத்திவிட்டோம், மலேரியா வருவதற்கான சந்தர்ப்பங்களை. ஆனால் இலீகல் மைக்ரன்ஸ் என்று சொல்லப்படுகின்றது, சட்டவிரோதமாக வேறு நாடுகளுக்கு செல்ல முயற்சித்து முடியாமல் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து திரும்பி வருகின்றவர்கள் சில வேளைகளில் மலேரியா, உதாரணமாக கடந்த வருடம் ஒரு மரணம் ஏற்பட்டது. அது யாழ் மாவட்டத்தில் ஏற்பட்டது. 5 பேர் யாழ் மாவட்டத்தில் இனங்காணப்பட்டார்கள். 5 பேருமே வேறு நாடுகளுக்கு செல்ல முயற்சித்து முடியாமல் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து மலேரியா நோயிடம் இனங்காணப்பட்டார்கள், வந்திருந்தார்கள். நாங்கள் வெற்றிகரமாக அவர்களுக்கு சிகிச்சை அளித்து விட்டோம். ஊடக நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில், இந்த செய்தியை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கடந்த வருடமும் நீங்கள் அதை சரிவர செய்திருந்தீர்கள். சில நேர்காணல்கள், சில செய்திகள், கட்டுரைகளை பிரசுரித்த மூலம் இவ்வாறான பிரச்சனைகளை குறைக்கக்கூடியதாக இருந்தது. இந்த வருடம் நாங்கள் எடுத்த முயற்சியும் ஊடகவியலாளர்களுடைய முயற்சி காரணமாக சற்று குறைந்து காணப்படுகின்றது. இந்த செய்தி சரியான முறையில் அவர்களை போய் சென்றடைய வேண்டும். வருகின்றவர்கள் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். வேறு நாடுகளுக்கு மலேரியா தொற்று ஏற்படக்கூடிய நாடுகளுக்கு செல்பவர்கள் அந்த உரிய மாத்திரைகளை பெற்று செல்ல வேண்டும். வடிவாக கூறியிருந்தார்கள். 1 வாரத்திற்கு முன்னே அந்த மாத்திரைகளை எடுப்பதன் மூலம் நமக்கு மலேரியா நோய் ஏற்படுவதை தடுக்கலாம். ஆகவே கன செயல்முறைகள் எமது நாராயண்பேட்டையில் உள்ள மலேரியா தடை இயக்க தலைமை காரியாலயம் இருக்கின்றது. நாடுதோறும் 26க்கும் மேற்பட்ட பிரதேச மலேரியா தடை வைத்திய நிலையங்களும் காணப்படுகின்றபடியால் நீங்கள் உரிய முறையில் இந்த செய்திகளை மக்களுக்கு அனுப்புவதன் மூலம் இலகுவாக நாங்கள் நோயை இனங்கண்டு 100க்கு 100% குணப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில மரணங்கள் எங்களை தாண்டி நடந்ததற்கு காரணம் அவர்கள் மிக தாமதித்து எம்மால் இனங்காணப்பட்டதுதான். ஆகவே மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும் பட்சத்தில் மிக அரிதாகத்தான் மலேரியா நோயின் பாதிப்பு இருக்கின்றது. முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு இலங்கை நாடு பொருளாதாரத்தில் நல்லா இருப்பதற்கு பிரதான காரணம் இலங்கையில் மலேரியா இல்லை. உங்கள் எல்லோரது ஒத்துழைப்பின் மூலம் மலேரியா என்று இலங்கையிலிருந்து முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக எமது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் அவர் என்ன காரணத்துக்காக வருகின்றார்களோ நம்பிக்கையுடன் வருகின்றார்கள். அவர் கூறியது போல் உலகத்தில் இன்று மிக கூடுதலான தொற்று நோய் என்றால் அது மலேரியா தான். உலகத்தில் மிக கூடுதலான மரணங்கள் ஏற்படுகின்றது என்றால் இன்று வரை மலேரியா தான். ஏதோ காரணத்தால் எங்களுடைய முயற்சியாலும் இலங்கையில் அந்த மலேரியா நோய் இல்லை. கனகாலங்களுக்கு முதல் உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்தால் உடனடியாக நாங்கள் போடுவது ஹோஸ் ஆஃப் டெத் என்று மலேரியாவை போடுற காலம் இருந்தது. ஆகவே அதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றோம். அதை தக்க வைத்து கொள்வதற்காக எல்லோரும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நோய் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாகவும் இலங்கை பின்தங்கிவிடும். சுற்றுலாத்துறையோ வேறு என்னவென்றாலும் எல்லோரும் மலேரியா இருக்கிறதா என்று கேட்டுத்தான் வருவார்கள். ஆகவே உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சரியான முறையில் நீங்கள் அதை வழங்க வேண்டும். அவ்வாறாக இருப்பின் மிக இலகுவாக நாங்கள் இந்த மற்ற நாடுகளை விட முன்னுக்கு இருக்கின்றோம். மலேரியா இல்லாதவாறு அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆகவே மீண்டும் நாங்கள் ஊடக நண்பர்களிடம் கேட்பது, வருகின்ற ஒவ்வொரு மாதம் ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி மலேரியா டே என்று மலேரியாவை கொண்டாடுகின்ற தினமாக வைத்திருக்கின்றோம். கொண்டாடுவதும் அதற்கான
தர்க்க ரீதியான இதுகளை மேலதிகமாக நீங்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சகல மக்களுடன் சேர்க்க வேண்டும். இந்த வெற்றியில் பிரதான பங்காளர்கள் நீங்கள், மறக்க முடியாது. ஊடகத்துறை அதை தொடர்ந்தும் செயற்படுத்துவீர்கள். எங்களது மக்களை இனி வருங்காலத்தில் மலேரியா நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு சுகாதாரத்துறையுடன் மலேரியா தடை இயக்கத்துடன் சேர்ந்து ஊடகத்துறையும் கடமையாற்றுவீர்கள் என நம்பிக்கொண்டு இந்த சிறிய உரையை முடிக்கின்றேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எந்த மொழியிலேயாவது எங்களை தொடர்பு கொண்டு அந்த சந்தேகங்களை மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.